Ask me now. I am my shift. Oh, don't touch me. Okay, good. So don't touch me. Stay away. I'm asking him. When Indians are trying to come in, you are telling them that we are full. Yeah. But when the foreigners are trying, he is pointing at a board which is saying that we are prioritizing foreigners, and he is proud of that they are prioritizing foreigners. Let's discuss. First read Ask this. me. I'm talking with Ask you. me. So Ask me now. I am my shift. Oh, don't touch me. Okay, good. So don't touch me. Stay away. I'm asking him. No. Now my shift. So you can speak with okay, me. I'm Let's go. speaking with you. Come. I'm speaking here. I'm not going there. I'm speaking here. No. So is it a fair thing that you are organizing this in India and not allowing Indians to go inside? No, it's not true. Actually, our festival for everyone. Huh. But we given priority in evening time to foreigner visitors because ஸோ இது வந்து ரிஷிகேஷில் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் ஒரு கீர்த்தனையில் உள்ள நுழைய முயற்சி பண்ண ஒரு பிராமணருக்கே அங்கே வந்து இடம் இல்லை, போகிறதுக்கு உள்ள அனுமதி இல்லை, அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அங்கே இன்சார்ஜ் சொல்கிறாங்க இப்போ வந்து ஈவினிங்கெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நான் வந்து இந்தியாவில் நடக்கிற ஒரு கோயிலில், இந்தியாவில் நடக்கிற ஒரு கீர்த்தனையில் எனக்கு பர்மிஷன் இல்லை, ஃபாரினில் இருக்கிறவனுக்கு நீ பர்மிஷன் தரையே, உனக்கு அப்படி வேணும் ஃபாரினில் நடத்த வேண்டியதான்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்டது சரியான கேள்வி தான். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுன்ற நேரத்தில் இருக்கோ, கட்டாயத்தில் இருக்கோ, தயவு செஞ்சு கொஞ்சம் திறந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பிராமினுக்கே அனுமதி இல்லைன்ற ஒரு நிலைமை வர ஆரம்பித்த நிலமையில் இந்த கறி சாப்பிட்றவங்க செவ்வாய் வெள்ளி மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்டு மற்ற நாள்லாம் இந்த சாட்டர்டே சண்டேலாம் கறியை வெளுத்து கட்டுறவங்களாம் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க, பீஃப் சாப்பிட்ற ஹிந்துஸ் இருக்காங்க, போர்க் சாப்பிட்ற ஹிந்துஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க. உங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது இது வந்து ஆக்சுவலாக மதமோ ஜாதியோ எதுவுமே கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. இவங்களுக்கு தேவை வந்து டப்பு. அந்த டப்பு வந்து டாலர்லையும் பவுண்ட்ஸ்லையும் வந்துச்சுன்னா உனக்கு மரியாதை. அந்த டப்பு உன்ட்ட இல்லைன்னா உனக்கு நீ ஐயராகவே இருந்தாலும் உனக்கு மரியாதை இல்லைன்றது தான் உண்மையான ஒரு நிலைமை. அது எத்தனை பேருக்கு அது புரிய போகுது, எத்தனை பேர் அது புரிஞ்சு நடக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நீ ஹிந்துத்துவா வச்சுக்கிட்டு நான் அரசியல் பண்ணி அதில் ஜெயிச்சிருவேன், நான் ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன்னா ராமர் கோயில் கருவறைக்குள்ளே எத்தனை ஹிந்துக்களாகிய உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். போய் பாருங்கள், அப்புறம் யோசித்து முடிவெடுங்க.